ஹலோ கிரீட்டிங்ஸ் டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அதாச்சும் இந்த சப்ஜெக்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸால ஹேட் பண்ணப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். அதான் ஆல்ரெடி மேக்ஸ் எடுக்கிறீங்களே சார்னு தெரியும். அதுலேயும் ரொம்ப ஹேட் பண்ணப்பட்ட ஒரு சாப்டர் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் எடுத்தோடனே வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த லெக்சர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஜேஇ மேத்தமெட்டிக்ஸ்க்கு உங்களுக்கு கால்குலஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம், நம்ம இன்னைக்கு கால்குலஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பொதுவாக நீங்கள் கேட்பீங்க, சார் ஒரு சப்ஜெக்ட் ஏன் நம்ம படிக்கணும், இந்த சாப்டர் நம்ம ரியல் லைஃப்பில் எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அது இல்லாமல் ஏன் சார் ஜேஇயில் போய் இந்த சப்ஜெக்ட் அதிகமாக வச்சுருக்காங்க, எவ்வளோ இருக்குது தெரியுமா சார்? ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, கண்டினியூசேஷன் இருக்குது, டிஃப்ரென்சியேஷன் இருக்குது, இன்டெகிரேஷன் இருக்குது, டெஃபினைட் இன்டெக்ரல், இன்ஃபைனைட் இன்டெகிரேஷன்ட்டு போட்டு தாளிச்சு எடுக்கிறாங்க சார். மேத்தமெட்டிக்கல் கான்செப்டாக இருக்கட்டும், எந்த ஒரு அப்ளைடு மேக்ஸாக இருக்கட்டும், அதாச்சும் ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஸ்பேஸ் இன்ஜினியரிங், எந்த ஒரு நார்மல் ஒரு பில்டிங் கட்டுறதுலேருந்து எல்லாத்துக்குமே மேக்ஸால் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதிகப்படியான ஹெல்ப் கால்குலஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கால்குலஸ் உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி ஒரு பொருளை உடைக்கணும்னு தெரியும், உடைச்ச பொருளை எப்படி சேர்க்கணும்னு உங்களுக்கு தெரியும். காரே இப்போ நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கனாலும் அந்த காரை உருவாக்கவும் தெரியணும், அந்த கார் டேமேஜ் இல்லாமல் வட ஃபுல்லாக நீங்கள் பிரித்து போடவும் தெரியணும். இது ரெண்டுமே நம்ம கால்குலஸ் மூலயமா மேத்தமெட்டிக்கலாக எப்படி பண்ணலாம். அதாச்சும் இது எல்லாமே எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, எல்லாத்தையுமே நம்ம அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்க முடியாதுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியணும், நான் எப்படி இதை சால்வ் பண்ணுவேன், இது எனக்கு நடக்குமா நடக்காதா, இதுக்கு எனக்கு எவ்வளோ ஆக்சசரிஸ் வேணும், அந்த ஆக்சசரிஸோட லென்த் எவ்வளோ இருக்கணும், ஒரு நெட்டோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கணும், இது எல்லாத்துக்கான கால்குலேஷன்ஸை கொடுக்கறது தான் நம்ம கால்குலஸ். ஸோ இன்னைக்கு இந்த கால்குலஸ் அதனால தான் இது அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸில் வச்சுருக்காங்க. குறிப்பாக ஜேஇயில் நிறையா வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கு நான் புரியும்னு நான் நம்புகிறேன். ஸோ கால்குலஸ் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ்னால் அதில் யார் வந்துருவா, இன்ஜினியரிங் வந்துருவாங்க. இன்ஜினியரிங்னா நீங்கள் எல்லாருமே எழுதுறது ஜேஇ. ஜேஇனால எங்கே ஐஐடி தான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவும் நீங்கள் டாப் குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டை எய்ம் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்கிறப்ப உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருக்கட்டும் சார். ஃபர்ஸ்ட் கால்குலஸ்னா என்ன சார்? கால்குலஸ்னா ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரேட்ஸ் ஆஃப் சேஞ்ச், அதாச்சும் எங்கெங்கெல்லாம் மாற்றம், அதாச்சும் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மாற்றங்கள் நடக்குதோ அந்த மாற்றத்துக்கு எவ்வளோ தூரம் அந்த மாற்றம் நடக்கும், எவ்வளோ தூரம் அந்த சேஞ்ச் நடக்கும், அந்த சேஞ்சை மெஷர் பண்ணுறது தான் ரேட்ஸ் ஆஃப் சேஞ்ச். அந்த மாற்றத்தை எந்த லெவலில் படிக்கிறோங்கிறது தான் கால்குலஸ். ஸோ இங்கே நம்ம மேத்தமெட்டிஷியனா, ஒரு மேத்தமெட்டிஷியன் எதுக்கு பொதுவாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு டீவியேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன், அதாச்சும் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கர்வ் இருக்குன்னா அந்த கர்வோட டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். இது இல்லாமல் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா வால்யூம் கண்டுபிடிக்கிறது. என்ன சார் சொல்கிறீங்க, வால்யூம் தான் நமக்கு ஃபார்முலா இருக்கே, இப்போ கியூப்னா ஏ கியூபு, அந்த மாதிரி நமக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கே சார் கண்ணா. அதெல்லாம் நமக்கு டிஃபைன்டு ஷேப். இப்போ இந்த ஷேப்புக்கு எப்படி நீங்கள் வால்யூம் கண்டுபிடிப்பீங்க? இந்த ஷேப்பில் ஒரு கல் இருக்குது, அந்த கல்லுக்கு நான் வால்யூம் கண்டுபிடிக்கணும், அந்த கல்லோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிப்பேன். அந்த இடத்துல தான் நம்மளோட தலைவர் இன்டெகிரேஷன் வந்துடுவார். இன்டெகிரேஷன் மூலயமா நம்ம இதனுடைய வால்யூமை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு மேத்தமெட்டிஷியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் அதாச்சும் ஒரு ஃபிசிக்ஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ரிசர்ச் ஸ்காலராக இருக்கலாம், அவங்க எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? வெலாசிட்டி. அதாவது வெலாசிட்டினா ஒரு செகண்டுக்கும், அதாச்சும் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் எந்தெந்த சேஞ்ச், அதாச்சும் ஒரு செகண்ட், இப்போ நம்ம ஒரு வண்டி ஓட்டுறோன்னா ஒரு செகண்ட்லையும் நம்மளோட ஸ்பீடு மாறும், பிரேக் அழுத்துவோம், ஆக்சிலரேஷன் மாறும், இதெல்லாம் பார்க்கறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி. அடுத்தது பயாலஜி. சார் பயாலஜி சொன்னீங்களே சார், பயாலஜியில் எப்படி சார் யூஸ் பண்ணுறோம்? ஒரு செகண்டும் ஹார்ட் துடிக்குது இல்லை, ஒரு செகண்டுக்கும் அது ஹார்ட் பீட் லெவல் மாறுதுல. இப்போ நீங்கள் வேகமாக ஓடினீங்கன்னா உங்கள் ஹார்ட் பீட் லெவல் 90 ரீச் பண்ணிடும். அதுவே நீங்கள் நார்மலாக ஒரு காமாக இருக்கிறப்ப 70 to 75 நார்மல்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் நீங்கள் தூங்குறப்ப
இன்னும் வந்துட்டு ஹார்ட் பீட் லெவல் கம்மியாகிடும். ஏன்னா ஃபங்க்ஷனாலிட்டி ரொம்ப கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு செகண்டுக்கு சேஞ்ச் மாறுது. அப்போ சேஞ்ச் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, அப்போ எவ்வளோ தூரம் ஓடுனா நமக்கு எவ்வளோ தூரம் ஹார்ட் பீட் ஹையாக போகும், எவ்வளோ தூரம் நம்ம தூங்குனா எந்த அளவுக்கு டீப் ஸ்லீப் போடுறோம்னா எந்த அளவுக்கு கம்மியாக ஹார்ட் பீட் ஆகும். இது யோகா பண்ணுறோம், யோகா பண்ணுறப்பலாம் ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாக போகும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம யோகா பண்ணுறவங்களுக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹார்ட்டை பற்றி, நார்மல் ஹார்ட்டை எடுத்துக்கிட்டு அதை பற்றி அதில் நடக்கிற சேஞ்சஸை படிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த இடத்துல கால்குலஸ் வராரு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சார் 2 பூனை இருக்குது, இந்த பூனையை வச்சு என்ன சார் கால்குலஸ் இருக்குது. நல்லா அப்சர்வ் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூனை வந்துட்டு ஒரு வெளிச்சமான இடத்துல இருக்குது. வெளிச்சமான இடத்துல இருக்கிறப்ப அதோட கண்ணை அது சுருக்குது. அது விரிக்க முடியல. இப்போ நம்மளே வந்துட்டு ஒரு சூரிய ஒளியை பார்க்குறோன்னா கண் நமக்கு சுருங்கிடும், நம்மளால் பார்க்கவே முடியாது. அதுவே ஒரு இருட்டு ரூமில் இந்த பூனை மாதிரி திடீர்னு நம்ம வீட்டில் கரண்ட் போயிடும். கரண்ட் போனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் வைடாக ஓப்பன் ஆகும். அடுத்து கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி எப்படி சார் யூஸ் பண்ணுறாங்க? கோவிட் வந்துச்சுல்ல, கொரோனா வந்துச்சுல்ல, நம்ம எல்லாரும் பேண்டமிக் சுச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ மருந்து நம்ம கண்டுபிடிச்சாங்க, வேக்சினேஷன் கண்டுபிடிச்சாங்க. அந்த வேக்சினேஷன் இந்தியாவிலையும் கண்டுபிடிச்சாங்க, யூகேலையும் கண்டுபிடிச்சாங்க. இப்போ அவங்க எவ்வளோ கொடுக்கணும், அப்போ எவ்வளோ கொடுத்தா அந்த வைரஸ், கோவிட் வைரஸ் நமக்கு கில் ஆகுது, இப்போ எவ்வளோக்கு அதிகமாக கொடுத்தா நம்மளோட பாடியில் எந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வருது, அப்போ எந்தெந்த நோய் இருக்கிறவங்க இதை போடக்கூடாது, நார்மல் பீப்புள் போடலாமா, ஏன் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, இந்த மாதிரி நிறையா விஷயத்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு கெமிஸ்ட்ரியில் அப்போ ஒரு மாற்றத்தையும் அவங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அந்த வைரஸ் சாகுதா சாகலையா, இல்லைன்னா நமக்கு நல்லது பண்ணுற பாக்டீரியா வைரஸ் இது போய் கொல்லுதா. ஸோ ஒரு சேஞ்சும் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்க, அவங்க ஏதோ ஒன்று போடுறாங்க, டக்குன்னு புஷ்ஷுன்னு அடிக்குது. ஸோ இது ஒரு சேஞ்ச். ஒன்ஸ் அவங்க போர் பண்ண உடனே டக்குன்னு ஒரு விஷயம் மேலே வருதுன்னா அப்போ அங்கே ஒரு ரேட் ஆஃப் சேஞ்ச் நடக்குது. ஸோ இதனால தான் இந்த கால்குலஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டூடெண்ட்ஸ், கால்குலஸ். மேத்தமெட்டிக்கலாக என்ன சார் நம்ம இப்போ படிக்க போகிறோம் கால்குலஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ். நான் உங்களுக்கு சொன்ன டேஞ்சன்ட் லைன்ஸ், ஸ்லோப்ஸ், ஏரியாஸ், வால்யூம்ஸ், ஆர்க் லென்த், எதெல்லாம் நம்மளால ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க முடியாதோ அது எல்லாத்தையுமே நம்ம கால்குலஸ் ஹெல்ப் பண்ணுருவேன். கால்குலஸ் மூலயமா நம்ம பண்ணிட முடியும். ஸோ இதில் நான் முன்னாடியே சொன்னேன்ல, எப்படி நம்ம ரோலெக்ஸ் சார் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஸ்க்ராட்ச் டாபிக் தான் லிமிட் ப்ராசஸ். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆமாம். ஃபஸ்ட்டு ப்ரீ கால்குலஸ் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியாக இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயம்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், அதை ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுற ஜென்ரலான நம்ம லைஃப் ஸ்டைல் கான்செப்டில் வந்துடும். ஃபஸ்ட்டு கான்செப்ட், அதாச்சும் கால்குலஸ் தெரியணும்னா இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிற டாபிக் தான் லிமிட் ப்ராசஸ். ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு லிமிட் கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் அந்த ஃபங்க்ஷன் ஒரு இடத்துல எக்ஸிஸ்டாக இருக்கா இல்லையா, எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி அந்த ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் நம்ம அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அஸ் வெல் அஸ் டிஃப்ரென்ஷியபிளா, இல்லை டிஃப்ரென்ஷியபிள் மட்டும் ஆகுதா, டிஃப்ரென்ஷியபிள் மட்டும் ஆகாது. டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் எல்லாமே கண்டினியூஸ் தான், ஆனால் ஆல் கண்டினியூட்டி ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் உள்ளார இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் பேஸ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும். அப்படி சால்வ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு கால்குலஸே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். சரியா, ஜாலியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. அதாச்சும் கால்குலஸுங்கிறப்ப பயப்படாமல் எடுத்து ப்ராப்ளமாக பாருங்கள், எப்படி சால்வ் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, எப்படி நம்ம திங்க் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து தான் போவேன். பேசிக் மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப் மெத்தட் தான். ஒன்ஸ் உங்களுக்கு பேசிக் கிராஃப்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிராஃப் தெரியணும். அதுக்கு தான் நான் சொல்லுவேன் ப்ளே வித் கிராஃப்ஸ். இந்த புக்கை வாங்கி படிச்சிருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ப்ளே வித் கிராஃப் இந்த புக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீ டைமில் சும்மா படம் பார்க்குற மாதிரி எடுத்து பார்த்தீங்கனாலே நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ ப்ளே வித் கிராஃப் இந்த புக்கை மேக்ஸிமம் எல்லாரும் வாங்கிடுங்க. ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷன். இப்போ நம்ம என்னன்னா ஒரு லிமிட்டை எப்படி ஒரு ஜென்ரலாக ஒரு ஜாலியாக கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்முடா ட்ரையாங்கிள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ளார
எந்த ஒரு பொருள் போனாலும் அப்படியே உள்ளார இழுத்துரும். அதை தாண்டி யாராலையும் அதுக்குள்ளார போக முடியல, அந்த ரீஜியனை கிராஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ அப்போ நான் இதை ஒரு ரிசர்ச் பண்ணுறேன். ஒரு உதாரணத்துக்கு சயின்டிஃபிக்கலாக சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். சயின்டிஃபிக்கலாக இந்த இடத்துல நான் ஒரு ரிசர்ச் பண்ணுறேன்னா இந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் அந்த ரீஜன் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3 ஏரோப்ளேனை 3 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்லேருந்து அனுப்புகிறேன். இப்படி அனுப்புகிறேன். இவங்களை என்ன சொல்கிறேன், நீங்கள் இன்சைடு போகாதீங்க, அவுட்டர் ரீஜியன்லேயே அதாச்சும் அட் மேக்ஸிமம் லெவல் நீங்கள் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு அந்த போன தூரத்தில் மேக்னெட்யூட் செக் பண்ணுங்கள். அதாச்சும் எந்த மேக்னெட்யூட்னா மேக்னெட்டோட புல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த இடத்துல இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான முக்கியமான ஒரு டாஸ்க். ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு ஏரோப்ளேன் இங்கே இருக்காரு, இவர் செக் பண்ணுறாரு, அதே மாதிரி இவர் செக் பண்ணுறாரு, அடுத்து இவரும் செக் பண்ணுறாரு. ஸோ இப்போ இவங்க 3 பேரும் செக் பண்ணி சயின்டிஸ்ட் கிட்ட ஒரு வேல்யூ தராங்க. இந்த வேல்யூஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு இவர் செக் பண்ணுறப்போ ஒரு 20 இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போ இவர் செக் பண்ணுறாரு, இவர் நான் செக் பண்ணப்போ எனக்கு ஒரு 22 கிடைச்சிது. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் செக் பண்ணப்போ ஒரு 19 கிடைச்சிது. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் நம்ம க்ளோஸராக இருக்குது அப்படின்னா, ஒரு நிமிஷம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மைக் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் கிடைக்குது 19, 20, 22 அந்த மாதிரி நமக்கு நியராக கிடைக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஆவரேஜாக சொல்லிடலாம், ஓகே இது நம்ம 3த்துக்கும் ஒரு க்ளோஸராக இருக்குது, ஸோ இந்த ரீஜியன் ஒரு டேஞ்சரஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். மேபி இவர் எனக்கு 10 தான் சார் கிடைச்சிது, இவர் சார் எனக்கு 50 கிடைச்சிது சார், அவர் சார் எனக்கு 100 கிடைச்சிது சார் அப்படின்னு சொன்னார்னா சயின்டிஸ்ட் குழப்பமாயிடும். ஸோ அப்போ இந்த ரீஜன் மட்டும் வீக்காக இருக்குன்னா அப்போ இந்த ரீஜன் மூலமா போயிட்டு பாதியில் இழுக்குதா, அப்போ எந்த ரீஜனில் இழுக்குதுன்ட்டு இவங்களுக்கு ஒரு லிமிட் வேல்யூவை சொல்ல முடியாது. அதாச்சும் இந்த லிமிட்னால தான் இது இவ்வளோ தூரம் இழுக்குது அப்படிங்கிற வேல்யூவை சொல்ல முடியாது. திடீர்னு டைமிங்கில் சேஞ்ச் ஆகலாம். சார் ஒரு பகல் வரைக்கும் இங்கே இப்படி இருக்குது சார், அதுக்கப்புறம் நைட் ஆச்சுன்னா இந்த வேல்யூ உல்ட்டாவாக மாறிடுது அப்படிங்கிறப்ப நம்மளால் லிமிட் வேல்யூ சொல்லவே முடியாது. ஸோ இந்த கான்செப்டுக்காக தான் உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஸ்லோவாக, அதான் சொல்கிற மாதிரி ரொம்ப பொறுமையாக போங்க. லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ் இஸ் அன் இன்ட்ரோடக்ஷன் டு கால்குலஸ். இதுதான் ரொம்ப 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 முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுலேயும் லிமிட்ஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஃபர்தராக டெரிவேட்டிவ்ஸ்குள்ளார போக முடியும். which is the branch of mathematics deals with change and motion. அதாச்சும் அட் பர்டிகுலர் பாயிண்ட்ல எந்த மாதிரி சேஞ்ச் நடக்குது, ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை பெர்முடா ட்ரையாங்கிள். ஸோ இப்போ இன்ட்ரடக்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் அவங்க பெர்முடா ட்ரையாங்கிள், இதை தான் இவங்க நமக்கு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ இப்போ தான் நம்ம கான்செப்ட் ஆஃப் LHL அண்ட் RHL அண்ட் லிமிட்ஸ், அதாச்சும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் லிமிட்ஸ். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவர் நிற்கிறார். இப்போ இவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இவர்கிட்ட ரைட் ஹேண்ட் சைடு, 2 சைடில் இருந்தும் இவர் நான் மெஷர் பண்ணுறேன். அவர் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறார். அதாச்சும் இப்போ அவர் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல ஒரு பஸ் வருது அப்படின்னா இந்த பஸ் இவர் நிற்கிற இடத்துல, அதான் பஸ் ஸ்டாப். அதாச்சும் நம்ம ஊர் பஸ் டிரைவர்ஸ் பஸ் ஸ்டாப் இங்கே இருக்குன்னா இங்கே போய் நிப்பாட்டுவாங்க, இல்லைன்னா இங்கே நிப்பாட்டுவாங்க. நான் அந்த மாதிரி சொல்ல, இப்போ ஜென்ரலாக சொல்கிறேன். ஜென்ரலாக ஒரு கரெக்டான ஒரு பஸ் டிரைவர் நிப்பாட்டுறான்னு வச்சுப்போமே. அவர் எங்கே இடத்துல நிப்பாட்டுவார்னா இவருக்கு கொஞ்சம் முன்னாடியாக இருக்கலாம், இல்லை இவர் நிற்கிறது கொஞ்சம் தள்ளியாக இருக்கலாம். ஆனால் இவர் நிற்கிற இடத்துக்கு நேராக தான் இவர் நிப்பாட்டுவார். இதை தான் நம்ம ஃபங்க்ஷன்லையும் யூஸ் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ இப்போ ஒரு கிராஃப் இருக்குது. நான் y = xன்னு எடுத்துக்கிறேன். அதாச்சும் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு ஃபங்க்ஷனல் வேல்யூ கொடுத்தாலும் அதே வேல்யூ தான் எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ என்ன தான் நான் இன்புட் கொடுத்தனாலும் அதே தான் அவுட்புட்லேயும் வரும். ஸோ அதனுடைய கிராஃப் உங்களுக்கு தெரியும். அப்படி இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக கிராஸாக போகும். ஸோ இப்படி போகிற இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே நான் பஸ் ஸ்டாப் சொன்ன மாதிரி தான். உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இப்படி நான் லைன் வரைகிறேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்,
ரைட் ஹேண்ட் லிமிட். ரெண்டு சைட்லேருந்து மெஷர் பண்ணாலும் எனக்கு வேல்யூஸ் வந்து சேஞ்சே ஆகாது. ஏன்னா வந்துட்டு ரொம்ப க்ளோஸராக இருக்கும். அதே வேல்யூ தான் எனக்கு க்ளோஸராக கிடைக்க போகுது, எக்ஸாக்டாக கிடைக்காது. அதாச்சும் லிமிட் வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாக்டாக நமக்கு கிடைக்காது. ஏன்னா டிஃபைன்டு கிடையாது. இது வந்து ஈக்குவல் டு கிடையாது. எக்ஸாக்டாக கிடைக்கிறதுக்கு இது வந்துட்டு க்ளோஸராக தான் நமக்கு கிடைக்கும். அதாச்சும் அது கிட்ட, அதாச்சும் இந்த பஸ்ஸு மாதிரி தான் அது வந்து க்ளோஸராக வந்து தான் நிற்குமே தவிர எக்ஸாக்டாக நான் இங்கே தான்ப்பா நிற்கிறேன், நீ என்ன என் படிக்கட்டு அங்கே தள்ளி போயிடுச்சு, நீ எனக்கு நேராக நிப்பாட்டணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுவே இப்போ நம்ம ஓன் கார் வச்சுருக்கோன்னா நம்ம டிரைவர்கிட்ட சொல்லலாம், ஏய் என்னடா தள்ளி போய் நிப்பாட்ட, வாப்பா இப்படி கரெக்டாக நிப்பாட்டு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்துட்டு இப்படி வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இருக்குன்னா எந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த இடத்துல அது வந்துட்டு க்ளோசர் வேல்யூஸ் நமக்கு கொடுக்கும். இது வந்துட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிராஃப் வந்துட்டு கண்டினியூஸாக எந்த கிராஃப் இருந்தாலும் சரி, எந்த ஒரு கிராஃப்மே கண்டினியூஸாக இருக்குன்னா, கண்டினியூஸாக உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல், அதாவது கிராஃப் மெத்தடில் சொல்கிறேன். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்குன்னு தனியாக ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. அது நம்ம லிமிட்டில் நான் போக போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ லிமிட் எல்லா இடத்துலையும் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி கண்டினியூஸ் இல்லாமல் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்போ வந்து காட்டுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஆல்ரெடி உங்களுக்கு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் போகிறப்ப நான் என்னால் வந்துட்டு கரெக்டாக சொல்ல முடியும், இப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அதுவே வந்துட்டு இந்த இடத்துல நான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் வந்து லிமிட் எல்லா இடத்துலையும் எக்ஸிஸ்ட் ஆகுமா? கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு ஸோ இப்படி நான் எடுத்துக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்துட்டு நான் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் 0ங்கிறது லிமிட். ஸோ அந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும்னா கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஆஃப் எக்ஸ்னா நான் வந்துட்டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 நெகட்டிவ் சைட்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், அதுவும் ஈக்குவலாக இருக்கணும் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பாசிட்டிவ், இதுவும் வந்துட்டு நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். இது ரெண்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் லிமிட் எக்ஸிஸ்டாக இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த இடத்துல 0 இருக்குது. இப்போ வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனு இங்கே -1 இங்கே +1. ஸோ இப்போ 0 நெகட்டிவ்னா இந்த சைடுக்கு இந்த சைடு அதாச்சும் க்ளோஸராக போகும். அதாச்சும் எந்த அளவுக்கு க்ளோஸர்னா -0 அந்த அளவுக்கு க்ளோஸராக நமக்கு வந்து 0ல் நமக்கு வந்து வேல்யூ ஸ்டார்ட் ஆகும். இந்த சைடுன்னு பார்த்தா -0.111 அந்த மாதிரி வரும். அதுவே இந்த சைட்லேருந்து வர்றப்ப 0.111 அப்படி வரும். ஸோ நம்ம எல்லாருக்குமே கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஏற்கனவே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி தெரியலனா போய் என் வீடியோ லெக்சர் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். நான் தெளிவாக உங்களுக்கு வந்து அதை பேஸ் பண்ணிருக்கேன். எல்லா ப்ராப்பர்ட்டிஸ், தியரிஸ், ப்ராப்ளம்ஸ் நிறையா சால்வ் பண்ணிருக்கேன். அதையும் போய் மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல -1 இருக்கு. ஸோ என் வேல்யூ இதுக்குள்ளார இருக்குங்கிறப்ப நான் வந்துட்டு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன்னா 0 தான் எடுப்பேன். ஸோ இந்த டைரக்ஷன் பாசிட்டிவ்க்கு நான் வந்து 0 எடுப்பேன். அதுவே எனக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அது வந்து இருக்கலே கிரேட்டஸ்ட் இன்டீஜர் தான் எடுக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதா எப்பயுமே எடுக்கும். இப்போ 0 to 1னா 0 எடுக்கும், 1 to 2னா 1.1ல் ஆரம்பிச்சு 1.9999 வரைக்கும் 1 தான் எடுக்கும். அதே மாதிரி தான் இதுவும் இந்த சைக்கிள். அதனால தான் இதனுடைய கிராஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷன் மாதிரி இப்படியே போகும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதெல்லாமே நான் வந்து அந்த உங்களுக்கு அந்த லெக்சரில் ரொம்ப டெப்த்தாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எதாவது டவுட்னா அந்த லெக்சரும் போய் பாருங்கள். அப்படி இல்லை சார் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதையும் வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல -0.1 அப்படின்னு வர்றப்ப நான் எந்த வேல்யூ எடுப்பேன் அப்படின்னா -1 எடுப்பேன். ஸோ இந்த இடத்துல இது வந்துட்டு டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல இது வந்துட்டு இந்த இடத்துக்கிட்ட போயிடும் -1 கிட்ட. இந்த இடத்துல இது இப்படியே வந்துடும். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அட் த பாயிண்ட் 0ல் எக்ஸிஸ்ட் ஆகலை. அதுவே எனக்கு வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து நான் 2 எக்ஸாம்பிள் காமிச்சிட்டேன். எக்ஸிஸ்ட் ஆகிற ஒன்றையும் காமிச்சிட்டேன், எக்ஸிஸ்ட் ஆகாததையும் காமிச்சிட்டேன்.
ஸோ இது வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இதெல்லாம் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா உங்களுக்கு கிராஃப் தெரியும். இது வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஆனால் இவங்க என்ன சொல்லிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. அப்போ வந்துட்டு அதே ஒய் ஆக்சிஸில் இங்கே 3 இருக்குன்னா இந்த இடத்துல இப்படி போகும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. இதுதான் வந்துட்டு பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல நான் எந்த இடத்துல ஒரு லிமிட் எடுத்தனாலும் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸிஸ்ட் ஆகும், ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸிஸ்ட் ஆகும். எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஜீரோன்னு எடுத்துக்கிட்டாலுமே சரி, இப்போ நான் ஜீரோன்னு எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு பக்கமே க்ளோஸராக இருக்க வேல்யூஸ் எனக்கு வந்து எப்பயுமே கிடைக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தோன்னே, அதாச்சும் இதெல்லாம் கிராஃபில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த சைட்லேருந்து ஒரு பாயிண்ட் வருதுனாலும் ஈக்குவல் தான், இந்த சைட்லேருந்து வருதுனாலும் அது ரெண்டுமே எனக்கு க்ளோஸரான வேல்யூஸை கொடுத்துரும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி ஃபார் மீ. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ ஜீரோவை எடுக்கிறீங்கன்னா 0 ப்ளஸ்ஸுக்கும் எனக்கு அதே 3 தான் வரும். அதே லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 நெகட்டிவ்க்கும் எனக்கு 3 தான் வரும். ஸோ போத் வேல்யூஸ் ஆர் கோயிங் டு பி சேம். ஸோ இஃப் போத் வேல்யூஸ் ஆர் சேம் தென் லிமிட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடலாம். இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரியுதுன்னு நம்புகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி புரியலைன்னா மறக்காமல் என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னும் வந்துட்டு இதை வேற மாதிரி டீச் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் இந்த கிராஃப் இவங்க பிளாட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ எடுத்துக்கிறாங்க, எக்ஸுக்கு வந்து 2ன்னு எடுத்துக்கிறாங்க. 2னா நமக்கு 2 ஸ்கொயர் 4, 4 + 3 வந்து நமக்கு 7ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நான் 1.999ன்னு எடுத்தனா க்ளோசர் வேல்யூ, 2.001ன்னு எடுத்தனா க்ளோசர் வேல்யூ, இன்னும் நான் 2.0000001ன்னு எடுத்தனா இன்னும் க்ளோசர் வேல்யூவாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அப்ரோச்சஸ். அதாச்சும் ஒரு லெஃப்ட் சைட்லேருந்து நான் ஒரு வேல்யூஸ் எடுத்தாலும் சரி, ரைட் சைட்லேருந்து நான் ஒரு வேல்யூஸ் எடுத்தாலும் சரி, ரெண்டுமே நமக்கு கண்டிப்பாக சேமாக வரும். சேமாக இருந்துச்சுன்னா லிமிட் எக்ஸிஸ்ட், சேமாக இல்லைனா லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதாச்சும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலாம், டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஒரே ஃபங்க்ஷனில் ஒரு சில இடம் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகலாம், ஒரு சில இடம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆகலாம். எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. எல்லா பாசிபிலிட்டிஸுமே நீங்கள் தெளிவாக பார்க்கணும். ஓகே, ஸோ சிக்னம் ஃபங்க்ஷன். சிக்னம் ஃபங்க்ஷன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நான் நம்புறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா f of x ஈக்குவல்ஸ் டு mod x டிவைடட் பை x. இதுதான் வந்துட்டு சிக்னம் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம சிக்னம் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதனுடைய கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா mod x டிவைடட் பை x ஃபார் ஆல் x பிலாங்ஸ் டு r. ஸோ இப்போ வந்து நான் ஒரு பாசிட்டிவ் எடுத்தேன்னா mod 1 வந்துட்டு எனக்கு 1 தான் வரும். ஸோ இருக்கிற எல்லா இடத்துக்குமே, அதாச்சும் ஃபுல் இது பாசிட்டிவ்ல நான் எடுத்தேன்னா அதே நம்பர் டிவைடட் பை அதே நம்பர் தான். ஸோ 0 ஃபார் 0 இட் போத் பிகம்ஸ் 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ஃபார் பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு வந்துட்டு ஆல்வேஸ் கிவ்ஸ் த வேல்யூ 1. இதுவே ஒரு நெகட்டிவ் வேல்யூனா -1ன்னு எடுத்துக்கிறேன்னா மேலே +1 ஆகிடும், கீழே -1 ஆகிடும். ஸோ ஐ வில் கெட் த வேல்யூ -1 ஃபார் எவ்ரி திங். ஸோ திஸ் இஸ் த கிராஃப். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கான கிராஃப். இது வந்து உங்களுக்கு நான் புரியும்னு நான் நம்புகிறேன். டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கேளுங்க. ஓகே, ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சிக்னம் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எஃப் வந்து R2R டிஃபைன்டு பை, இதுதான் நம்மளுடைய கிராஃப். ஸோ இந்த கிராஃப் வந்துட்டு இப்போ 1 இதுதான் வந்துட்டு கிராஃப் எல்லாமே நம்ம பிளாட் பண்ணிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. அப்போ வந்து நான் 0 நெகட்டிவ் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 0 நெகட்டிவ்க்கு எனக்கு f of x என்ன வேல்யூ கொடுக்கும். அதே மாதிரி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பாசிட்டிவ் f of x இஸ் ஈக்குவல்ஸ் டு இதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் 0வை பாசிட்டிவ் டைரக்ஷன்லேருந்து அப்ரோச் பண்ணுறேன், நெகட்டிவ் டைரக்ஷன்லேருந்து அப்ரோச் பண்ணுறேன். ஸோ பாசிட்டிவ்லேருந்து அப்ரோச் பண்ணுறேன்னா என் வேல்யூ வந்துட்டு, அதாச்சும் இது க்ளோஸாக இருக்கும், இது க்ளோஸ்னாலும் எனக்கு வேல்யூ வந்து ஆல்வேஸ் 1. ஸோ எனக்கு வந்துட்டு 0 பாசிட்டிவ்க்கு என் வேல்யூ 1. அதுவே 0 நெகட்டிவ்னா அதே மாதிரி இது வந்து நெகட்டிவ்ல அப்படியே க்ளோஸராக வந்தாலும் அது எடுக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -1 தான். 1 எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த இடத்துல -1. ஸோ இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஸோ இது ரெண்டும் இப்போ நாட் ஈக்குவலுங்கிறதுனால இந்த இடத்துல லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதுவே உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு ஒரு 5ன்னு எடுக்கிறேன்னா 5க்கு வந்து எனக்கு கிடச்சிடும். ஏன்னா 5 வந்துட்டு இங்கே இருக்கும். ஸோ 5 ரெண்டு பக்கமுமே நமக்கு வந்து
லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் இது க்ளோஸராக தான் வரும். ரெண்டுமே எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒன்று தான். ஸோ எந்த சைடு இருந்து அப்ரோச் பண்ணாலுமே இது வந்து நமக்கு ஆன்சர் ஒன்று தான் கொடுக்குதுங்கிறப்ப, மற்றபடி இந்த இடத்துல இது வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனால் ஜீரோக்கு மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகலை. ஜீரோ தாண்டி நம்ம 1 2 3 எந்த ஒரு லிமிட் வேல்யூ எடுத்துக்கிட்டனாலும் எனக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுவே ஒரு மைனஸில் எடுத்தாலும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் ஜீரோவில் மட்டும் இந்த ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸாக மாறிடு. ஸோ டிஸ்கண்டினியூஸுமே நமக்கு வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா டிஸ்கண்டினியூஸில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. அந்த 4 டைப்ஸை பேஸ் பண்ணியும் நிறைய கொஷின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, இதுக்கப்புறமும் கேட்பாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்த கிராஃப். ஸோ இப்போ வந்து f of x is equals to 1/x. ஸோ 1/xங்கிறப்ப இதனுடைய கிராஃப் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 1/0ல் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அன்டிஃபைன்ட். ஸோ x does not equals to 0. இப்போ 0க்கு x is equal to 0னா அப்போ அது வந்துட்டு does not exist. ஓகே, இப்போ x is equal to 0னா அது வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால தான் இந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப க்ளோஸராக வரும், ஆனால் ஜீரோவை டச்சே பண்ணாது. அதே மாதிரி தான் நெகட்டிவ் டைரக்ஷன்லையும். ஸோ இந்த கிராஃப் வந்துட்டு அது நான் 0 எடுத்தேன்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இது எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து கிடைக்காது, நாட் டிஃபைன்டு. ஏன்னா வந்துட்டு எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எனக்கு வந்து ப்ராப்பர் வேல்யூ இல்லை, ரைட் ஹேண்ட் சைடும் எனக்கு ப்ராப்பர் வேல்யூ கிடையாது. அது இல்லாமல் 1/0 ஆப்வியஸாக அது என்ன ஆயிடுச்சு, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனே வந்துட்டு நமக்கு காணாமல் போயிடுது. அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு நமக்கு வந்து ஃபங்க்ஷனே வேல்யூ இவை இழந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு லிமிட்டுங்கிறப்ப லிமிட் மட்டும் பார்க்காம அந்த இடத்துல அது எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா, அதுக்கு வந்து கிராஃப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 1/x நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நான் இந்த இடத்துல நான் வந்து 0 எடுத்துக்க முடியாது, ஏன்னா 0 வந்து அன்டிஃபைன் நான் சொல்லிட்டேன். ஸோ -0.5 எடுத்தீங்கன்னா -2 கிடைக்கும். எப்படி சார்னு சொல்கிறீங்களா? இப்போ -0.5னா -1/2. ஸோ 1 divided by -1/2னா எனக்கு -2 தானே கிடைக்கும். ரெசிப்ரோக்கலாக எனக்கு 2 வந்து மேலே போயிடும். ஸோ அந்த மாதிரி எனக்கு பார்க்குறப்ப ஒன்று ஒரு வேல்யூ தான் கொடுக்குதே தவிர க்ளோஸராக எனக்கு எந்த வேல்யூ இல்லை. இப்போ 0.5க்கும் 0.25க்குமே 2 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு 2 பாயிண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது, அதாச்சும் ரொம்ப ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கணும், அதாச்சும் பாயிண்டில் தான் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து ஒன்றுத்துக்குமே ஒரு வேல்யூஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிக்கிட்டே போகுது. ஒரு கிராஃப் வந்து ப்ராப்பராக இல்லை. எனக்கு வந்து அப்ரோச் பண்ணுறப்ப லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து அப்ரோச் பண்ணாலும் சரி, ரைட் ஹேண்ட்லேருந்து அப்ரோச் பண்ணாலும். ஸோ நான் வந்து இந்த இடத்துல டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன். அதாச்சும் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட ஒரு பாதி தான், ஒரு சப் டாபிக் தான் இவர் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்ன, அதாச்சும் இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனை டினோட் பண்ணுறதுக்கான சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப தரவாக இருந்துக்கோங்க. ஸோ ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அதாச்சும் ஒரிஜினல் எக்ஸ் வேல்யூலேருந்து நான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனோட வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டேன்னா அதுதான் ஃப்ராக்ஷனல் பார்ட். அந்த ஒரு ஃப்ராக்ஷனலை தான் அதை மட்டும் ஒரு பகுதியாக எடுத்து கொடுக்குற ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்துட்டு, அதாவது ஹோல் ஃபங்க்ஷன்லேருந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் போக இருக்கிற அந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூ சொல்கிறது தான் நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதுலேருந்து நமக்கு இன்னொரு இது ஒரு முக்கியமான தியரி ஸ்டூடெண்ட்ஸ். இது நிறைய இடத்துல ப்ராப்ளம் சால்விங்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் பார்ட்டையும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு எக்ஸ் வேல்யூ வந்துடும். இது வந்துட்டு நிறைய நம்ம ப்ராப்ளம் சால்விங்கில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸ். இது வந்துட்டு 2 வேல்யூ இருக்குது. இது ஒன்று. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனுங்கிறனால இதனுடைய வேல்யூ வந்துட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு 0லேருந்து 1 வரைக்கும் தான் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு மேலே இருக்காது. எக்ஸ் பிலாங்ஸ் டு 0லேருந்து 1க்குள்ளார தான் இருக்கும், 1மே இந்த வேல்யூ எடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்துட்டு 5ன்னு எடுத்துக்கிறேனே, ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் 5. இப்போ 5னா
எனக்கு 5 மைனஸ் 5 0. ஏன்னா நமக்கு தெரியும் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் எந்த ஒரு இன்டீஜர் வேல்யூ எடுத்தாலும் அதே வேல்யூஸ் தான் நமக்கு திரும்ப கொடுக்கும். ஸோ ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து 0வாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்துட்டு 0. அதாச்சும் இப்போனா இன்டீஜர்ஸ் வருது அப்படின்னா நமக்கு ஆல்வேஸ் 0. இப்போ வந்து நம்ம 5.5ன்னு எடுத்துப்போம். இப்போ 5.5க்கு நம்ம வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளோட எக்ஸ் வேல்யூ 5.5 மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஆஃப் 5.5னா என் வேல்யூ 5. ஸோ ஆன்சர் வந்து 0.5. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 0லேருந்து 1க்குள்ளார மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வரும், அதுக்கு மேலே வராது. ப்ளஸ் இது வந்துட்டு ஆல்வேஸ் கிவ்ஸ் பாசிட்டிவ் வேல்யூ. நெகட்டிவ் வேல்யூங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துடலாமே. இப்போ வந்து ஒரு -3.5 எடுத்துப்போம். -3.5ங்கிறப்ப எக்ஸ் வேல்யூ அதே -3.5 தான். ஆனால் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் மைனஸில் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் மைனஸில் இருக்கு. இப்போ -3.5னா அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? -4. ஸோ -4னா -3.5 + 4 நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 0.5. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய வேல்யூ. ஸோ இனி எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃப்ராக்ஷனலில் தான் வரும், அதுவும் 1க்குள்ளார தான் வரும், ஒன்றுமே எடுக்காது. ஸோ அதனால தான் இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா 1 2 3 4 5 இந்த மாதிரி மைனஸில் போகுது. அப்படின்னா இதுதான் 1னா அப்படியே இது இம்ப்ரூவ் ஆகும், 1ல் வந்து ஸ்டாப் ஆகிடும். அது 1 டச் பண்ணாது, அதே இம்ப்ரூவ் ஆகும், 1ல் வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்படியே இம்ப்ரூவ் ஆகும், 1ல் வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்படியே இம்ப்ரூவ் ஆகும். இதே மாதிரி தான் ஃபுல் கிராஃபும் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே கிராஸாக போவோம். இதே மாதிரி தான் இருக்கும் எல்லா கிராஃபும். பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர கிராஃப் அதாச்சும் வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணோம்னா இப்படி தான் ஃபுல்லாக போகும். ஸோ அதனால தான் சொன்னேன் இது ஆல்வேஸ் பாசிட்டிவ். இதனோட வேல்யூ வந்து 0 to 1. இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் நான் சொன்னது ஸ்டூடெண்ட்ஸ். denotes the x minus greatest integer of x. இந்த இது வந்துட்டு ரொம்ப நமக்கு வந்து முக்கியம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனோட கிராஃப். இந்த கிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தரவாக தெரியணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்தோன்னே சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ ஃபாலோயிங் இஸ் த கிராஃப் ஆஃப் த ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி போகுது. ஸோ இப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து கான்செப்ட் ஆஃப் எல்ஹெச்எல் அண்ட் ஆர்ஹெச்எல் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ த்ரூ சம் கிராஃப்ஸ். அதாச்சும் இப்போ வந்து நம்ம ஒரு சில ப்ராப்ளம், அதாவது பேசிக் ப்ராப்ளம், ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது, அதை வந்துட்டு கிராஃப் மூலமாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரை டு அப்சர்வ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3. இப்போ வந்து அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3ன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது நெகட்டிவ்லையும் பார்க்கணும், 3 பாசிட்டிவ்லையும் பார்க்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ கொடுக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வரைஞ்சிருவோமே கிராஃப் 0 1 2, அவங்க வந்து 3 சொல்லியிருக்காங்க 3. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக 4ம் வரைஞ்சிக்கணும். ஸோ இந்த இடத்துல 3 நெகட்டிவ்னா இந்த சைடு அப்ரோச் பண்ணுறேன். அப்போ இந்த சைடு அப்ரோச் பண்ணால் 2.9999ன்னு வரும். ஸோ இப்போ நான் 2.999 கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனுக்குள்ளார அப்ளை பண்ணனா, ஸோ அந்த 2.999ஓட வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? 2, 3 கிடையாது. அதுவே நான் ரைட் ஹேண்ட் சைடில், ஸோ இதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. அதுவே நான் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுறேன், இந்த சைட்லேருந்து அப்ரோச் பண்ணனா என் வேல்யூ வந்துட்டு 3.111 இல்லை 0.0001 அந்த மாதிரி வரும். ஸோ என்னதான் வந்தாலும் 3 பாயிண்ட்டுன்னு போயிட்டாலே கிரேட்டஸ்ட் இன்டீஜர் என்ன பண்ணுவார்? 3யை கொடுத்துருவார். ஸோ இது வந்துட்டு 3. ஓகே, இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இதனுடைய வேல்யூ. ஸோ இது ரெண்டுமே வேற வேற கொடுக்குது. அப்போ வந்து அட் த பாயிண்ட் ஆஃப் 3 வந்துட்டு இது வந்து டிஸ்கண்டினியூஸ். ஸோ எல்லா இன்டீஜர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்துட்டு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் டிஸ்கண்டினியூஸாக மாறும். அதுவே நீ ஒரு டெசிமல் எடுத்தீங்கன்னா அது வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் 3.5ன்னு எடுத்தேன்னா எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து ரெண்டுமே எனக்கு 3 தான் கொடுக்கும்.
ஸோ அந்த இடத்துல இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் வந்துட்டு இன்டீஜர்ஸ்க்கு இந்த லிமிட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இந்த கொஸ்டின் அப்சர்வ் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படின்னா கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனையும் மாடுலஸ் ஃபங்க்ஷனையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். எல்லாமே ரொம்ப ஈஸி தான் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி தான் வந்து அவங்க வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க. நார்மலாக வர்றத எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ண முடியுமோ ட்விஸ்ட் பண்ணி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி உங்களை ரொம்ப டென்ஷன் ஆக்கி விட்ருவாங்க. ஆனால் நீங்கள் டென்ஷன்லாம் ஆகக்கூடாது, அப்படி சில்லாக ஜாலியாக இருக்கணும். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 பாசிட்டிவ். ஸோ 2 பாசிட்டிவ்ங்கிறப்ப நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளஸ் இருக்குன்னா நான் ரெண்டுத்தையும் பிரிச்சுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ப்ளஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ப்ளஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ப்ளஸ் மாடுலஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அவங்களுக்கு போன கிராஃப்லேயே சொன்னேன். இந்த இடத்துல 2 ப்ளஸ், அப்போ 2 ப்ளஸ்னா 2லேருந்து 2.9 வரைக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன வேல்யூ கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஸோ நான் எந்த வேல்யூ போட்டாலுமே லிமிட் வந்து 2 ப்ளஸ்ங்கிறப்ப எனக்கு 2 கிடைச்சிடும். இதே 2 நெகட்டிவ்னா தான் 1க்கு போயிடும். இந்த இடத்துல மாடுலஸ் ஃபங்க்ஷன், மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 2ங்கிறப்ப இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடங்கிறப்ப எனக்கு வந்து க்ளோஸராக வேல்யூஸ் கண்டிப்பாக எடுக்குது. நான் எந்த அளவுக்கு க்ளோஸராக போனால் அந்த அளவுக்கு க்ளோஸராக எனக்கு வேல்யூஸ் கொடுக்கறதுனால இதனுடைய வேல்யூவும் 2. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணனா 4. ஸோ இந்த ஆன்சர் வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இதை சொல்லுங்க, இது நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டோம். இதனோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார்டிங் லெக்சர்லேயே நான் சொன்னேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் 0 நெகட்டிவ், நம்ம 0 பாசிட்டிவ்க்கு பார்த்தோம். ஸோ இப்போ 0 நெகட்டிவ்னா அப்போ நம்ம வேல்யூ வந்துட்டு 0ன்னு சொல்கிறாங்க. 0வா ஸ்டூடெண்ட்ஸ்? கிடையாது, ஃபால்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாச்சும் இப்போ பாருங்கள், நீங்கள் வந்துட்டு வீடியோ பார்க்குறப்ப நான் கொஸ்டின் காமிக்கிறப்ப ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு திங்க் பண்ணுங்கள். பெட்டர் நீங்கள் ஒரு நோட் பென் வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ குட். சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்கிறப்ப திரும்ப வீடியோவை ஆன் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணி அதாச்சும் உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், உங்களோட திங்கிங் எபிலிட்டி எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் லிமிட் டாட் ஜிஃப். ஜிஃப்னா கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். அதாச்சும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனுடைய சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கப்ப லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 4 ப்ளஸ் மாட் எக்ஸ். அதுவே போன இடத்துல நம்ம வந்து ஆட் பண்ணோம், இந்த இடத்துல டிவைட் கொடுக்குறாங்க. டிவிஷனில் ஒரு சில மெத்தட் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். கீழே வந்துட்டு எப்பயுமே 0 வரக்கூடாது. 0 வந்துச்சுன்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட். டைரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆனால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 4 plus mod x divided by limit x tends to 4 plus greatest integer of x. So mod x ங்கிறப்ப students limit x tends to 4 plus mod x னா 4 தான் ஆன்சர். உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், கிராஃப் வரைஞ்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து க்ளோஸராக வேல்யூஸ் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்லாம் வேண்டாம். ஆனால் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனும் என்னதுன்னா 4 ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 4 ப்ளஸ்னா எனக்கு அதே வேல்யூ வந்துடும். 4 நெகட்டிவ்னா தான் 3க்கு போகும். ஸோ 4 ப்ளஸ்ங்கிறப்ப 4, ஆன்சர் இஸ் 1. உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதனுடைய ஆன்சர் இஸ் 1. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நான் முன்னாடியே சொல்கிறதான் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மறக்காமல் என்கிட்ட கேளுங்க. நான் எந்த டவுட்னாலும் உங்களுக்காக சால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்களோட ஒரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக கொடுக்கும். ஓகே, என்ன ஒரு சஜஷன்னாலும் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு சார் இப்படி நீங்கள் டீச் பண்ணுங்கள், இன்னும் எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வாங்க, அந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ, ஏதாச்சும் நிறைய PYQ சால்வ் பண்ணுங்கள், அது மாதிரி நீங்கள் எது சொன்னீங்கனாலும் நான் வந்து உங்களுக்காக சால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்காக தான் இந்த சேனல், இந்த வீடியோ எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து என்ன ஒரு டவுட்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் 4/4 வந்துட்டு 1. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 நெகட்டிவ். ஸோ 2 நெகட்டிவ்ங்கிறப்ப
டூ நெகட்டிவ், அதாச்சும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு பண்ண சொல்லிட்டுருக்காங்க. அதே வந்துட்டு நமக்கு என்னன்னா எக்ஸ் பை கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். போன கொஸ்டினில் வந்து மாட் எக்ஸ், இந்த இடத்துல வெறும் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுங்கிறப்ப ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், டூ நெகட்டிவ்னாலும் சரி டூ பாசிட்டிவ்னாலும் அதே டூ தான் கொடுக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ ஆனால் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் நான் சொல்லியிருக்கேன், டூ நெகட்டிவ்னா ஒன்று கொடுக்கும். 1 2 3னா இப்போ டூ நெகட்டிவ்னா இந்த சைடு எந்த பாயிண்ட் 1.999 வரைக்கும் எனக்கு 1 வேல்யூ தான் எடுக்கும். ஸோ 2/1 த ஆன்சர் வந்துட்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் முழுசாக நம்புகிறேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 நெகட்டிவ், அதாச்சும் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண அதே மெத்தட் தான் ஸ்டூடெண்ட்ஸ். 2 நெகட்டிவ் எக்ஸ் டிவைடட் பை லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 நெகட்டிவ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸ். இது ரெண்டுத்துக்கான வேல்யூஸ் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு நான் முழுசாக புரியும்னு நம்புகிறேன். எந்த ஒரு டவுட்னாலும் மறக்காமல் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்காக சால்வ் பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகே, ஸோ இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் சால்வ் பண்ணிருக்காங்க. லிமிட் வேல்யூ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 நெகட்டிவ் எக்ஸ் டிவைடட் பை கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த லெக்சர் வந்து முழுசாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எந்த ஒரு டவுட்னாலும் எந்த ஒரு நாளும் எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஒரு கமெண்ட்ஸும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். நான் வழக்கமாக கேட்குறது தான், நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்கள் விருப்பம், பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லைனாலும் ஓகே. ஆனால் கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா எனக்கு வந்து புரியும். அதாச்சும் நான் இந்த இடத்துல நான் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணணும், அப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா லெக்சர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், ஜேஇ தமிழ் சேனல்ஸ் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் வந்துட்டு தமிழில் டீச் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட மோட்டிவேஷன் கொடுக்க தான் நமக்கும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த லெக்சரில் எந்த டவுட்னாலும் மறக்காமல் கேளுங்க, நான் உங்களுக்காக சொல்கிறது ரெடியாக இருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.